உங்களை மீட்க இந்த பதிவின் மூலமாக சாயப்பா வருகிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கே தெரியாம ஒரு அழுகின்ற குரல் தொடர்ந்து 10 வருடமா அழுதுகிட்டே இருக்குது. அதை நிறுத்தினாதான் உங்க வாழ்க்கையில் தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் இந்த வாழ்க்கையை இன்னும் எத்தனை நாள் தான் நீங்கள் வாழ்வீங்க? வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி எத்தனையோ விஷயத்தை செஞ்சீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பாதிப்பையும் கொடுத்துருக்குது. அப்படி கொடுத்துருக்கிறது உண்மைன்னா இந்த பதிவு உங்களுக்காக சொல்லப்பட்டது தான். ஒரு மீனாட்சி சாய்ராம் போல ஏன் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு இந்த பதிவில் எங்கே உங்கள் மனசில் ஒரு வார்த்தையை சாயப்பா வைக்கிறாரோ அவர்களை மட்டுமே மீட்கப் போகிறார். வாழும் தெய்வம், நடமாடும் தெய்வம், நம்பிக்கை தெய்வமா நம்ம சாயப்பா நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது கவலைகள் வச்சுக்கிட்டு வாழ்வது எவ்வளவு மடத்தனம் அப்படின்றதும் இந்த பதிவு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார். ஸோ பல நல்ல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் கர்மா இதை கேட்க விடும். ஏன்னா நீங்கள் சாயப்பாவோட குழந்தையா இருக்கிறதால. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, எங்க இருந்து நம்ம வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு இருக்குதோ அங்க இருந்து நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு. இங்க ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களும் வாழ்க்கையில் தோக்குறாங்க. ஸ்கூலுக்கே போகாம இருக்கிறவங்களும் வாழ்க்கையில் தோக்குறாங்க. நீங்க எதுல வேணாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கலாம், சந்தோஷம். ஆனா வாழ்க்கையில் கடைசி ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன சந்தோஷத்தை அடைஞ்சிங்களோ, ஒரு விளையாட்டு போட்டியில் பெஸ்ட் பிளேயராக வந்திருக்கலாம், வேற நிறைய காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் அதில் வின் பண்ணியிருக்கலாம், ஊர் உலகம் போற்றும் அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் வாழ்க்கையில் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காம போயிடுன்றதை மறக்காதீங்க. ஸோ வாழ்க்கையில் முதல் ரேங்க் இங்கே வாங்கணும். அது நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அதனால் இப்போ வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வருவது, இதனால் வரக்கூடிய தடைகளை எப்படி உடைச்சி எறிகிறது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெறுவது, இதுக்கு பல விஷயங்கள் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு பதிவுகளையும் நம்பிக்கையோட கேட்கும்போது
அதை நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் உங்கள் கை ஓங்கும். அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். மீனாட்சி அப்படின்ற ஒரு சாய்ராமுடைய மிராக்கிளும் அப்படிப்பட்டது தான். தான் வாழ்க்கையில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவ்வளோ பெரிய பிரில்லியன்ட். பட் அவங்க லைஃப்பில் டோட்டலி தோல்வி தோல்வி தோல்வி. கணவன் கைவிட்டாங்க, 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. மிகப்பெரிய மன அழுத்தம், பண நெருக்கடி. அவங்களால எப்படி இதை சமாளிக்க முடியும்னு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை போராட்டம் தினம் 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 அதிகரித்து அவங்களே கொள்ளுது. அவங்களுக்கு அந்த 2 குழந்தைங்க இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைக்காக வாழணும்னு நினச்சாங்க. பெற்றோர்கள் கைவிட்டாங்க, மாமனார் மாமியார் கைவிட்டாங்க, இருக்கிற உறவுகள் அத்தனையும் கைவிட்டாங்க. ஆனாலும் வாழ்க்கையில் குழந்தைங்களுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்க. அதற்கு என்னென்னமோ செஞ்சாங்க, எங்கெங்கேயோ போனாங்க. கோயிலுக்கு போனாங்க, பரிகாரம் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. பட் எதுலேயும் அவங்க முன்னுக்கு வரல. ஒரு ஸ்டேஜில் கோயில் குளம் இது எதுவுமே நம்புறது முட்டாள்தனம். நம்ம அறிவை பயன்படுத்தி வாழலாம் அப்படின்னு நினச்சி அறிவை பயன்படுத்தினாங்க. அதுவும் மோசமாக தான் போச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில் வாழவே முடியாதா? 2 குழந்தைகளையும் முடிச்சுட்டு நம்மளையும் முடிச்சுட்டு பேசாமல் போயிடலாமே அப்படின்னு ஒரு நினைவுக்கு வரும்போது தான் சாயப்பா கடவுளை உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, உனக்கு தேவைப்பட்ட ஒன்று இப்போ வரைக்கும் உனக்கு கிடைக்கல, அதனால தான் அது வெகு சீக்கிரம் வரும்னு சொல்லி ஒரு கனவு. அந்த கனவு போன அடுத்த 10-15 நாட்களுக்குள்ள இந்த அன்பே சாயில் நம்ம போட்ட ஒரு பதிவு. அதை எப்படி வச்சாங்கன்னா, அது இன்னொரு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்க ஃப்ரெண்டு அவங்க ஸ்டேட்டஸாக வச்சு என்னமோ இருக்குதுன்னு சொல்லி அதை பார்க்கும்போது அந்த பதிவுகளை கேட்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 3 நாள் நம்ம அன்பே சாய் பதிவுகள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போது இவங்களுக்கு தேவையான ஒன்று இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்களே, அது இதுதான் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே மஞ்சுளான்ற சாய்ராம் அவங்களுடைய நண்பர், அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க. அந்த ஸ்டேட்டஸில் பார்த்து அதை தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்குது. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, இருட்டாக இருக்கிற இடத்துல இருந்து வெளிச்சத்துக்கு போ, அப்படி நகர்ந்தால் தான் அந்த வெளிச்சம் கிடைக்குன்னு. நான் உண்மையிலேயே இப்போ தான் நகர ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் எனக்கு இந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை 100% இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய வேலைகளை நான் மாற்றிக்கொண்டேன். நான் ஸ்கூல் டாப்பர்ஸு, ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய லூசர். எனக்கு திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை 8 மணி நேரம் தூங்குறத வச்சுக்கிட்டு மீதி எல்லா மணி நேரங்களும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ரீஷெடியூல் போட்டு அமைச்சு இப்போது எனக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. குழந்தைங்கள பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் தமிழ் மீடியம் ஸ்கூலில் நான் படிக்க வச்சேன். இத்தனைக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என்னுடைய சாயண்ணாவாக இருக்கிற நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஒன்லி இஸ் அ காட். ஐ ஆம் யுவர் சர்வர், அவ்வளோதான். வி ஆர் யுவர் சர்வர். நாம் எல்லாமே சேவகர்கள். அவர் தான் முதலாளி, அவர் தான் எஜமானன். ஸோ உங்கள் எல்லா கிரெடிட்டும் சாயப்பாவுக்கு போகட்டும். சாயப்பா உங்கள் வாழ்க்கையை வளம் பெறட்டும்னு அந்த மீனாட்சி சாய்ராமுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அப்போது வாழ்க்கையில் என்னப்பா சாதித்தோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ லைஃபு அப்படின்னும் போது ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்.
அதை அலட்சியப்படுத்தணும். அதனுடைய பாதிப்புகள் தான் இங்கே. இப்போது அந்த சாய்ராமுடைய மீனாட்சி சாய்ராமுடைய அந்த ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, அவங்க வந்து ஒரு 30-35 இயர்ஸ்லேயே வந்து அவங்க இறக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கா. பட் அவங்க 35 தாண்டி வந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு மனுஷனுக்கு இறப்பு இப்படி இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களால ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அப்போது அந்த 35க்குள்ளே வந்து எனக்கு ஒரு இறப்பு இருக்குது, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இன்னும் பயமும் பதட்டமும் அதிகரிக்கும். ரெண்டாவது, நம்ம 2 குழந்தைங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அப்பயும் ஒரு நெகட்டிவாக அவங்களுக்கு ஒரு வைப்ரேட் அங்கே வரும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எத்தனையோ செய்திகளை நாம் பார்த்துருக்கோம், எத்தனையோ விஷயங்களை நாம் கேட்டிருக்கோம், எத்தனையோ நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய மனசுக்கு ஏற்றுக்க முடியாத சில சம்பவங்களை பார்த்துருக்கோம். அது மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தும் அவங்களுக்கு சாயப்பா கனவுல தோன்றி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அது மஞ்சுளா சாய்ராம் அப்படின்ற ஒரு சாய்ராமுடைய ஸ்டேட்டஸை பார்த்து அது மூலமாக வாழ்க்கையை மாற்றினாங்கன்னா இப்போ மஞ்சுளா சாய்ராமுக்கு கிரெடிட் போய் சேருமா சேராதா? ஸோ டெஃபினெட்லி அந்த கிரெடிட் அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றினது அந்த மஞ்சுளா சாய்ராம் அதுதான். அப்போது அந்த இடத்துல யார் சாய்ப்பாவாக இருந்தாங்கன்னா சந்தேகமே இல்லை, அந்த மஞ்சுளா சாய்ராமுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். அப்போது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் நம்ம டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அவங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்டான ஒரு முக்கியமான நபராக நீங்கள் இருக்கீங்க. இது எல்லாருக்குமே வாய்க்கிறது இல்லை, சில பேருக்கு மட்டும்தான். அப்போ நாம் எந்த அளவில் அந்த நம்பிக்கையை வச்சு நாம் வாழறோமோ அதே நம்பிக்கையால் இன்னொரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துது. ஸோ எத்தனையோ சேனல்ஸ் இங்கே இருக்குது ஒன்லி மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி, எத்தனையோ சேனல்ஸ் இங்கே இருக்குது ஒன்லி தன்னம்பிக்கையை பேஸ் பண்ணி. ஆனால் நம்ம அன்பே சாய் சேனல் சொல்ல மாட்டேன், அது ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மைண்டு, பேஸ்ட் ஆன் சயின்ஸ், பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ இதெல்லாம் உருவாக்குனது தான் அன்பே சாய். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கடவுள் செயல்படக்கூடிய மனிதனாக மாறு. சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காத. இங்கே யாருக்காவது இந்த விஷயம் போய் சேருதுன்னா அவங்களுக்கு சாயப்பா ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாருன்னு அர்த்தம். சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்காது. ஒன்றை நீ உருவாக்கு, உன்னுடைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதற்கு உண்டான வழிகளை பாரு. இந்த ஃபங்க்ஷன் அது இது அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதிலிருந்து உனக்கு பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, எல்லாமே லிமிட்டோடு வச்சுக்கிட்டா எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போது எல்லாமே நமக்கு தேவை, A to Z நமக்கு தேவை. ஏன்னா இங்கே நிறைய சாய்ராம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா ஆரத்தி எடுக்க முடியல அப்படின்னு கேள்விகள் கேட்டால், இல்லைங்க எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு, அதனால் அந்த ஃபங்க்ஷன்லேயே போக வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு. அப்போ கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவையை விட ஃபங்க்ஷன் நமக்கு முக்கியமா? அப்போது ஃபங்க்ஷனும் முக்கியம், கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவையும் முக்கியம். நமக்கு தேவையான சேவைகளை செய்யாமல், கடவுளுக்கு தேவையான சேவைகளை செய்யாமல் நாம் வெளி உலக தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா நாம் மாய சக்தியில் விடறோன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே எனக்கு தேவை, எஸ் எல்லாமே தேவை. ஒரு விஷயம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதால மட்டும் அதை 24 மணி நேரமும் செஞ்சிட முடியாது. அதில் பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படும். எல்லாமே லிமிட்டோடு இருக்கணும், அது என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு வராது.
ஸோ எப்பயுமே 100% பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, எப்பயுமே 100% எதிர்மறையாக திங்க் பண்ணவும் கூடாது. ஸோ 60% பாசிட்டிவ், 40% நெகட்டிவாக கொடுங்க. ஏன்னா 50-50 வைக்க சொல்லலை, 40%ஆவது நெகட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு விதமான ஒரு 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 குட் வைப்ரேஷன் இருக்கும். முல்லை எதனால் எடுக்க முடியும்? ஸோ முள்ளால் தான் எடுக்க முடியும். காலில் குத்தின முல்லை எதனால் எடுக்க முடியும்? ஸோ அதனால தானே எடுக்க முடியும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாமே நமக்கு தேவை. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டோம், நம்ம மூட நம்பிக்கைக்கு முக்கியமான நபர்களாக மாறிட்டோம். மூட நம்பிக்கைக்கு செல்ல குழந்தைகளாக நம்ம மாறிட்டோம். அந்த மாறுவதன் விளைவு தான் இப்போ இந்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலையை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதை எதிர்த்து நிற்கவும் முடியல. ஸோ எவ்வளவு பெரிய மன கஷ்டமும் எவ்வளோ பெரிய வருத்தங்களும் இங்கே இருக்குதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உண்டான வழிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதையெல்லாம் சிந்திக்க பழகும்போது நாம் எந்த அளவில் கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், மேலே வர்றதற்கு நிறைய முயற்சி செஞ்சோம். நான் செய்யலைன்னு சொல்லலை. ஏன்னா நான் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கோவப்படுவீங்க, எவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு தெரியும். ஆனால் சரியான முறையில் ஒரு மெத்தடாலஜி எடுக்கலை, சரியான மாதிரியான ஒரு சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நாம் மேலே வர முயற்சி பண்ணல. நாம் பண்ணது அத்தனைக்கும் தலைவலிக்கு வயிற்று வலி மாத்திரை சாப்பிட்டோம், வயிற்று வலிக்கு தலைவலி மாத்திரை சாப்பிட்டோம். நான் மாத்திரை சாப்பிட்டும் எனக்கு அது க்யூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி தப்போ அதே போல தான் வலி அப்படின்றத வச்சு நம்ம மாத்திரை சாப்பிட்டோம். ஆனால் என்ன வலி, அதுக்கு எந்த மாத்திரையை சாப்பிடணும் அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயிறு வலியாக டோலோ போடு, தலைவலியா டோலோ போடு, இருமலா டோலோ போடு, தூக்கம் வரலையா டோலோ போடு. ஸோ இப்படி தான் அது என்ன டிசீஸ் அப்படின்னு தெரியாமலே மாத்திரையாக போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோம். இது என்ன ஆகுது, நோய் குணமாகலை. ஸோ எந்த நோய்க்கு எந்த மாத்திரை போட்டோமோ அப்போ தான் அது சரியாகும். ஒருவேளை மாத்திரை மாறிடுச்சு அப்படின்னா இல்லாத நோய்க்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா இதுவரைக்கும் உடம்புல இல்லாத நோய் அங்கே பெருகும். புரியுதா? இல்லாத நோய்க்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அடிக்கடி இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்ம மாத்திரை வாங்குறோமே, அவங்களுக்கு இது முக்கியமானது. ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டரு 300 ரூபா 500 ரூபா, இது உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது. இல்லை, ஒரு மெடிக்கல் ஷாப் போனால் ஒரு தலைவலி அப்படின்னா அவங்க 3 மாத்திரை கொடுக்குறாங்க. எதுக்குன்னா இப்படி தான் அவங்களுக்கு அந்த மாத்திரையை விற்க முடியும். நான் எல்லா மெடிக்கல் ஷாப்பையும் சொல்லலை. அப்போது டாக்டர் அப்படின்னா படித்தவர் உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுறாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, என்ன ஏது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உண்டானது ஒரு 200 ரூபா 300 ரூபா இல்லை 500 ரூபா கூட இருக்கட்டும். ஆனால் உடம்பு போச்சுன்னா அப்போ மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மாத்திரை இல்லாத நோயை உருவாக்கும். ரைட்டா? இல்லாத நோயை உருவாக்கும். அப்போ அந்த நோய்க்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ உங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா என்ன தோணும், என்ன இந்த மாதிரியான டேப்லெட்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க. அப்போ நீங்கள் சொல்ல வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்காரன் தாங்க கொடுத்தாங்க அப்படி. இப்போ டாக்டர் கேஸ் போடுவாரா என்ன மெடிக்கல் ஷாப் மேலே? அவர் தலையாட்டிட்டு அவருக்கு தேவை ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அவர் என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாரோ அது அவ்வளோதான். ஸோ எல்லாமே கமர்ஷியல். நீங்கள் வாங்கின மெடிக்கல் ஷாப்காரும் கமர்ஷியல் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச 1-2 மெடிக்கல் ஷாப் பாருங்க இருக்காங்க, ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். சில விஷயங்கள் இல்லை டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஓகே, அது மாதிரி ஆளுங்க. சில பேர்லாம் என்ன மாத்திரா, என்ன தலைவலியா, ஓகே இது காலைல போட்டுக்கோ, மதியானம் போட்டுக்கோ, சாயந்தரம் போட்டுக்கோ, 3 வேலையை போட்டுக்கோ, அவ்வளோதான். ஏன் தலைவலி வந்தது, எதுக்காக தலைவலி வந்ததுன்ற எக்ஸாமின்ஸ் எந்த இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது. ஸோ அப்படி அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா,
வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்ற தாட் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட இருக்குது. 90-95 வயசு ஆனவங்களுக்கு கூட இருக்குது. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஸோ பெட்டர் பொசிஷனில் இருக்கணும், ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் டெஃபினட்டாக கிடைக்கணும் அப்படின்னு எல்லா மனுஷனுக்கும் எனக்கு இருக்குது. நான் சும்மா இந்த இல்லை எனக்கு ஆசைலாம் இல்லைன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஆசை எனக்கு இல்லைன்னா நான் உங்கள் முன்னாடி வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆடியோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆசை இல்லைன்னா நான் பாட்டுக்கு எங்கேயோ மலைக்கு போகிற ஒரு சித்தர்களோட சித்தர்களாக மாற போகிறேன். இப்போ நான் சித்தர்கள் அங்கே போனோம், அங்கே போய் யூடியூப் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரியான சித்தர்கள் இல்லை, ஒரிஜினல் சித்தர்களாக மாறணும். ரைட்டா? அப்போ ஆசை இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. ஆனால் அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே தெரியாமல் இருக்குது. அப்போது நம்ம ஆசையை நிறைவேற்றுறதுக்குள்ள நமக்குள்ள 1000 எமோஷனல்ஸ், அந்த எமோஷனல் என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது? நோயாக மாறுது. இப்போல்லாம் ஒரு 30க்கு மேலே செக் பண்ணாவே நிறைய பேருக்கு லோ பிபி இருக்குது, ஹை பிபி இருக்குது, சுகர் இருக்குது. ஆனால் டெஸ்ட் பண்ணக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ். இது வாழ வேண்டிய ஏஜ் 30, வாழ வேண்டிய ஏஜ், வாழ்க்கையை முடிக்க வேண்டிய ஏஜ் கிடையாது. ஸோ வாழ வேண்டிய ஏஜ் 40 தான் ஒரு மனுஷனுடைய ரியல் ஹீரோ ஏஜ். 40 புரிஞ்சுக்கோங்க. ஸோ 40 அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய, கடவுள் கொடுக்கக்கூடிய, இட்ஸ் அ பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். 20க்கு ஒருத்தவங்களுக்கு டேர்னிங் கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்தது 40க்கு ஒரு டேர்னிங் இருக்குது. அப்போ 20ல் டேர்னிங் மிஸ் பண்ணவங்க 40ல் பிடிச்சிக்கலாம். 40லையும் இருக்கக்கூடிய டேர்னிங்கை மிஸ் பண்ணுறவங்க முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஜென்மத்துக்கு உண்டான வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் தலையெடுத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பெரிய ஆஸ்தான ஜோதிடர் போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு எந்த மாதிரியான மனநிலை இருக்கோ இதே மனநிலை சாகிற வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த மனநிலை சரியா இல்லையா அப்படின்ற ஒரு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டா இங்கே எல்லாமே ஈஸியாக போயிடும். ஸோ இங்கே ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுவோம், ரீசெக் பண்ணுவோம், இல்லை அனலைஸ் பண்ணுறதுக்கோ இங்கே பயம். சில சாராம்கிட்ட கேட்கும்போது, ஏம்மா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, அந்த பிரச்சனையை ஸ்டடி பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, இல்லை சாய் எனக்கு இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதும் ஸ்டடி பண்ணுறதும் நினச்சாவே எனக்கு உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குது அப்படின்னு. சரி, குப்புன்னு வேர்க்குதுன்னா அப்போ அந்த பிரச்சனை சரியாக போயிடுமா? இப்போ குப்புன்னு வேர்க்கிறது தான் இங்கே மருந்தா, இல்லை குப்புன்னு வேர்க்கிறது ஒரு ஆபத்தா? இப்போ சொல்லுங்கள். உங்கள் உடம்பு நார்மல் பொசிஷனில் இருக்குது, திடீர்னு வேர்க்குது. வேர்வை நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல, வேர்வை ஏன் நல்லது? உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்கள் மூலமாக கழிவுகள் வெளியில் போகுது. ஸோ கழிவுகள் 3 வகையில் போடும். ஒன்று மோஷன் மூலமாக, இல்லை யூரின் மூலமாக, இல்லை 3வது தோள்களின் மூலமாக. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? எங்கேயாவது வெளியில் போகணுன்னா சூரியன் நம்மளுடைய உடம்புல படக்கூடாதுன்னு மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப் போட்டுக்கிறோம், கையிலலாம் மேக்கப் போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? அந்த மேக்கப், அந்த லோஷன் தடவும் போது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கே, அது டோட்டலாக பிளாக் ஆகுது. பிளாக் ஆகிறதால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் வெளியேற்றப்படவே இல்லை. வெளியேற்றப்படாத நீர் உங்களுக்கு நோய்களை உருவாக்குது. ஸோ சோப்பே போட்டு குளிக்கக்கூடாது தெரியுமா? சோப்பு எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அந்த காலத்தில் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆயிலு, கிரீஸு இதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கல்ல. அப்போது அப்ளை பண்ணும்போது அது கையில் காலில் ஒட்டும்.
ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் சோப்பு யூஸ் பண்ணுது. ஆனால் இன்றைக்கி சோப்பை வச்சு பெரிய வியாபாரம் நடக்குது. ஸோ எந்த சோப்பு போட்டாலும் இதே பிரச்சனை தான். எந்த சோப்பு போடுங்க, ஒரு பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சோப்பு போட்டாலும் சரி, இல்லை லோக்கல் பிராண்ட் சோப்பு போட்டாலும் சரி, ஸோ கெமிக்கல் இல்லாமல் சோப்பு இல்லை. அப்போது சோப்பு போடும்போது துவாரங்கள் ஃபுல்லாக லாக் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? நோய்கள் பெருகுது. ஸோ ஏன் நோய்கள் பெருகுது? ஒரு தெருவுலையும் 2 மல்டி ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு முன்னாடி கிளினிக் தேடி போகணும் மக்கள். ஆனால் இன்றைக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு தெருவுலையும் வந்துருச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அது ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல். ஆனால் இன்றைக்கி அது மல்டி ஸ்பெஷாலிட்டியாக போயிடுச்சு. ஸோ நோய் பெருகுது. அவர் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தவர் ஹாஸ்பிட்டலில் மூடலை. எந்த ஹாஸ்பிட்டல் மூடி இருக்குதா சொல்லுங்கள்? ஒரு தியேட்டர் மூடி இருக்குது, ஒரு மால் மூடி இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் எங்கேயுமே மூடல. அந்த ஹாஸ்பிட்டல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல் வளர்ச்சி அடையுதுன்னா நோயும் வளர்ச்சி அடையுது தானே. ஸோ நோய் வளர்ச்சி அடைகிறதால ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டியாக மாறுது. ஸோ நோயோட தன்மை யார் அதிகரிக்கிறான்னா நாம தான். நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை, தேவை இல்லாததை தேவையானதாக நினச்சோம் பாருங்கள், அங்கே தான் பிரச்சனையாச்சு. ஸோ இது மாதிரி ஒரு இடத்துலையும் நமக்கு பிரச்சனைகளோட ரூபம் அதிகரிக்குது. அது பத்ரகாளியாக மாறுது. அது நம்மளை நோக்கி வருது, வில்லேந்தி வருது, அம்பு ஏந்தி வருது. அதை எதிர்த்து சமாளிக்க முடியாத அளவுக்கு இங்கே பலகீனமான மனிதர்களாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? எஸ். அப்போது உடம்பு வேர்க்குதுன்றதுக்காக எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா குப்புன்னு வேர்க்குதுன்னு சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்கு பயமாக இருக்குது, பயத்தின் வெளிப்பாடாக வேர்க்குது. அப்போ பயமாக இருக்குதுன்னா உன்னுடைய பிரச்சனையை பார்த்து நீ பயப்படுற. ஸோ ஒரே ஒரு விஷயம், எல்லா மனுஷனுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எல்லா மனுஷனுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சாதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போது எல்லா விஷயத்தையும் பார்த்து பயந்து நடுங்குனா இங்கே பிரச்சனைகள், நான் மறுபடியும் சொல்கிறேன், சூலாயுதத்தால் வேலாயுதத்தால் தாக்கப்படுவோம். அப்போ பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு தான் கடவுள் அந்த அறிவை கொடுத்துருக்காரு. பயந்து ஓடுறதுக்காக கொடுக்கப்படலை இந்த அறிவு. வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டியதை சாதி. அப்போது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் ஒவ்வொரு அடியையும் சரியான முறையில் எடுத்து வை. ஒரு பிரச்சனை உன் காலை வாரி விடும். ஆனால் காலை வாரி விடுதேன்னு சொல்லி விட்டுறாத. அதை காலை வாரி விட்டாலும் தொடர்ந்து நீ செயல்படு. ஒரு மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கையை வாழணும்னா நீ பல தடைகளை தாண்டணும். எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னா நீ அந்த மலையில் ஏறணும். அந்த மலை எப்படின்னா அப்படியே இப்படி இருக்காது, மேடு பள்ளம் செங்குத்து அது இது. சில இடத்துல ஆக்சிஜனே பத்தாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ மூச்சு விடுறத கூட காற்று நீ எடுத்துகிட்டு போகணும். அப்படிலாம் நீ போனாதான் நீ எவரெஸ்ட் ஏற முடியும். அப்போது ஒரு விஷயத்தை நீ சாதிக்கணும்னா பல சோதனைகளை நீ தாண்டி போகணும். அப்படி போனாதான் குழந்தைங்க படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அறிவுபூர்வமாக இருக்கிறதும் முக்கியம். ஸோ அந்த மாதிரி நாம் என்றைக்குமே குழந்தைங்களாகவே இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. இல்லை நான் சாதிச்சிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு சீனை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் த லைஃபாக மாறும், இல்லை எண்ட் ஆஃப் த ஃபில்மாக மாறிடும். ஸோ என்றைக்குமே நம்ம ஒரு சீரியல் மாதிரி இருக்கணும், ஒரு தொடர்கதை மாதிரி இருக்கணும். 3 மணி நேரம் படமாக இருக்கக்கூடாது. ஸோ வருஷம் பூரா நடக்கக்கூடிய சீரியல்ஸ் எப்படி இருக்குதோ அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும்னா
கற்றுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். கற்றுக்கிட்டோம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு தாட்டு உங்கள் மனசில் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அதோட முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இது முடியணுமா இல்லை கண்டினியூ பண்ணணுமான்றது ஒவ்வொருத்தவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆழத்தை பொறுத்து அது மாறுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் சாய்ப்பா வச்சுருக்காருங்க. அந்த திட்டத்தின்படி நீங்கள் செயல்பட்டால் ஒரு மீனாட்சி சாய்ராம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியும், ப்ரூஃப் ஆகும். ஏன்னா அந்த மீனாட்சி சாய்ராமும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான், ரைட்? அவங்களுக்கு நேரம் சரியில்லை, 35ல் அவங்க லைஃப் முடிஞ்சிடும், முடியலன்னா அது கேளுங்கன்னு சொல்லி சவால் விட்ட முன்னாடி அவங்க கடவுளுடைய அனுக்கிரகத்தோடு வாழ்ந்து கொண்டு சரித்திரம் படைப்பதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நாம் பெருகணும்னு சொல்லிட்டு வாழணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாய்ப்பா எனக்காக செய்ய போவதற்காக நன்றிகளையும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.